ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இதுக்கு முன்னாடி பார்த்த எபிசோட்ல நம்ம ராஜாவும் ஹீரோயினும் சரியான நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப காம்படிஷன் எப்படி நடக்க போகுதுன்றத பாத்துருவோமா? காம்படிஷன் நடக்க போறது இடத்துக்கு நம்ம ராஜா தன்னோட கெட்டப்ல வராருங்க. நம்ம குக்கும் கூட நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்து அசம்பிள் ஆயிட்டா. இப்போ காம்படிஷன் ஆரம்பிக்க போது நீங்க எல்லாம் சமைக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப ரெண்டு சைடுமே வேக வேகமா வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கும். மிங்கோட குக் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் கத்திய வச்சு வித்த காட்டுவாங்க. அதை பார்த்து ஜோஷியானோட மினிஸ்டர்ஸ்லாம் ஆச்சரியப்படுவாங்க. ஆஹா, இந்த குக்கெல்லாம் பாருங்களேன் எப்படி கத்திய சுத்தி சுத்தி வெட்டுறாங்கன்னு, ரொம்ப திறமையானவங்களா இருப்பாங்க போலேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே சிக்கனை எடுத்து பீஸ் பீஸா வெட்டிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அதை ஆச்சரியமா பாப்பாதான். ஆனா அவளோட வேலையில போக்கஸ் பண்ணணும்ன்றதுக்காக பீஃபை எடுத்து இப்போ ரொம்ப சூப்பரா அவளும் கட் பண்ணிட்டு இருக்கா. அதையெல்லாம் கட் பண்ணி வேக வச்சிருவாங்க. அவளுக்கு அந்த டீம்ல இருக்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயாங் இருக்காரு இல்லையா, அவரு மத்த இன்கிரீடியன்ட் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு இருப்பாரு. போட்டி ரொம்ப விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கும். இந்த போட்டியில இவங்க இதுவரைக்கும் உலகத்துல யாருமே சாப்பிட்டு பார்க்காத ஒரு கரியால ஆகின ஒரு டிஷ் தான் பண்ணணும். அதை தான் இப்போ ரெண்டு பேருமே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்போ பக்கத்துல இருக்க டீம்மேட் கிட்ட கேப்பா, நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த அந்த மிளகா பேஸ்ட் எல்லாம் எங்க, அதெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி. அவங்களும் ஸ்டோர்ல வந்து எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்க. இங்க அவ அதுக்குள்ள வேக வச்ச கறிய அப்படியே ஒரு பேன்ல போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் பண்ற சமையல் வந்து மத்தவங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா தான் தெரியும். இதை அந்த மிங்கோட தூதுவர் இருக்காரு இல்லையா, அவர் கூட கொஞ்சம் கேலியா பேசுவாரு. ஆனா எதிர்த்தரப்புல இருக்க அந்த மிங்கோட குக் எல்லாருமே கத்திய வச்சு வித்த காட்டுறதுனால அது எல்லாத்துக்கும் ரொம்ப பிரமிப்பா இருக்கும். அதனால நம்ம குக்கை விட அவங்க ரொம்ப திறமசாலின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் பார்த்தா மிளகா பொடியையும் மிளகா பேஸ்டையும் எடுக்க போனார் இல்லையா ஒரு அசிஸ்டன்ட் குக்கு, அவரு தப்பு நடந்து போச்சுன்னு சொல்லிக்கிட்டே ஓடி வருவாரு. என்னன்னு பார்த்தா இவங்க சேர்த்து வச்சிருந்த மிளகா பொடி மிளகா பேஸ்ட்னு எதையும் காணும். இதை கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா அதை வச்சுதான் இன்னைக்கு ஒரு கறி விருந்த ரெடி பண்ணலாம்னு நினைச்சிருந்தா. ஏன்னா அந்த காலகட்டத்துல மிளகாய வச்சு எந்த டிஷ்ஷும் கிடையாது. சோ இவ மிளகாய வச்சு சூப்பரான ஒரு கறி விருந்து ரெடி பண்ணலாம்னு நினைச்சிருப்பா. இப்ப மொத்தமும் காணோன்னு கேள்விப்பட்டதும் என்ன பண்ணலான்னு அவளுக்கு ஒரே டென்ஷன் ஆயிரும். நம்ம டீம்ல இருக்க எல்லா குக்குமே என்ன பண்ணலாம்னு ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி காணாம போயிருக்குன்னு பதற ஆரம்பிச்சிருவாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோயின் ரொம்ப நிதானமா யோசிப்பா. இல்ல நம்ம வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அதுவும் இந்த காலகட்டத்துல இல்லாத ஒரு மீட் டிஷ், அதை நம்ம யோசிக்கணும்னு முடிவு பண்ணி புதுசா ஒரு டிஷ்ஷையும் யோசிச்சிருவா. அதுவும் மிளகா பேஸ்ட் இல்லாம செய்யக்கூடியதுதான். சரி, நம்ம இப்போ டிஷ்ஷை சேஞ்ச் பண்ண போறோம், வேற ஒரு டிஷ்ஷை பண்ண போறோம்னு சொன்னதும் மத்தவங்க எல்லாம் பதறுவாங்க. ஆனாலும் ரொம்ப கான்பிடென்ட்டா அவ வேலையில இறங்கிடுவா. நம்மளோட ஸ்டோர் ரூம்ல வைன் இருக்கான்னு கேப்பா. நிறைய இருக்குன்னு சொன்னதும் அதை போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னதும் அசிஸ்டன்ட் குக்கு ரெண்டு பேரும் பாட்டிலா வைனை போய் எடுத்துட்டு வருவாங்க. எதிர்த்தரப்பு சிக்கன் அப்படியே ஹனி வினிகர் உப்பெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதையும் நம்ம ஹீரோயின் நோட் பண்ணுவா. இவங்க என்ன பண்றாங்க, ஒருவேளை இவ ஃப்ரைடு சிக்கன் பண்றாளா? ஆனா இது காரம் இல்லாம எப்படி பண்ண முடியும், இவங்க இது எப்படி பண்ணலாம்னு யோசிக்கிறாங்கன்னு அவங்க மேலேயும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கண்ணு இருக்குங்க. ஆனா அங்க இருக்கா இல்லையா ஒரு பொண்ணு சிவப்பு சட்டக்காரி, அவ வேக வேகமா ரொம்ப கான்பிடென்ட்டா சிக்கனை எல்லாத்தையும் ஊற வைப்பா. அப்புறம் அதுக்கான சாஸ்ன்னு நிறைய பண்ணிக்கிட்டு இருப்பா. இங்க பார்த்தா பாட்டிலா ஒயினு வந்துரும். என்ன புதுசா என்னத்தையும் ஒண்ணு எடுத்துட்டு வராங்கன்னு எல்லாருமே அதை ஆச்சரியமா பாப்பாங்க. நம்ம ஹீரோயினும் அதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அப்படியே அவ வேக வச்சு வச்சிருந்தா இல்லையா கறி, அதுல பாட்டிலா அந்த ஒயினை ஊத்துவா. என்ன தேவைங்க ஊத்துறாங்கன்னு எல்லாரும் ஆச்சரியமா பாப்பாங்க. அந்த ஒயினோட ஸ்மெல் வந்து தைலம் கூட யோசிப்பாரு, என்ன இது ஒயினோட ஸ்மெல் மாதிரி இருக்கு, இதை எதுக்காக இவ கறியில இவ்வளவு ஊத்திட்டு இருக்கா, இப்படி யாருமே ஒயினை ஊத்தி சமைக்க மாட்டாங்களே, புதுசா இருக்கே, இவ என்ன மாதிரி எல்லாம் சமையல் பண்றான்னு எதிர்த்தரப்புல இருக்க குக்கு கூட ஆச்சரியமா பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப ஜோஷியானோட மினிஸ்டர் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாருமே சமையல்ல கொஞ்சம் தான் ஒயினை சேர்ப்பாங்க, ஆனா இவ முழு கறியையும் ஒயின்லயே வேக வைக்கிறாளே, எப்படி இந்த டிஷ் நல்லா இருக்கும், ரொம்ப புளிப்பாயிராது, கண்டிப்பா இது சொதப்பலாதான் இருக்கும், இந்த குக்குக்கு சமைக்கவே தெரியலன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இதை எதையுமே நம்ம ஹீரோயின் காதுல வாங்கிக்கவும் மாட்டா, கண்டுக்கவும் மாட்டா. ஆனா நம்ம ராஜாவுக்கு நம்ம ஹீரோயின் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கும். நீ ஏதோ புதுசா ஒண்ணு பண்ற, அந்த குக்கிங் மெத்தட் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருந்தா கூட கண்டிப்பா உலகத்திலேயே யாரும் பண்ணாத ஒரு டிஷ்ஷை தான் நீ பண்ணுவ, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிப்பாரு. அந்த பக்கம் அவங்க சிக்கன் டிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுல இந்த சிவப்பு சட்டக்காரி ஒரு சீக்கிரட்டான சீசனிங் பொடியை எடுத்து போடுவா. அது வேற ஒண்ணும் கிடையாது, இவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா மிளகாப்படி, அதைத்தான் அந்த பைப்புல எடுத்து எண்ணெயில அப்படியே போட்டு ஒரு ரெட் கலர் ஆயில ரெடி பண்ணுவா. அதை அப்படியே வடிகட்டி அதுக்கடுத்து சிக்கன் டிஷ் மேல போட போறா போல. இதை எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரே குழப்பம். இந்த ஆயில் எப்படி ரெட் கலர்ல வருது, இவ ஏதோ சிகப்பு பொடியை யூஸ் பண்றாளே, இது என்ன பொடி, ஒருவேளை இது நம்மளோட மிளகாயா தான் இருக்குமா, இல்ல வேற ஏதாவது பொருளை யூஸ் பண்றாளான்னு நம்ம ஹீரோயினுக்கு டவுட்டா இருக்கும். அந்த நெடி தாங்காம எல்லாருமே தும்மிட்டு இருப்பாங்க. மத்த எல்லாருக்கும் கூட அந்த சந்தேகம் இருக்கும், இவங்க என்ன ஏதோ ஒரு இன்கிரிடியன்ட்டை யூஸ் பண்றாங்க, அது ஒரு மாதிரி எல்லாருக்கும் மூக்குல ஒரு எரிச்சலை உண்டு பண்ணுதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் சமைச்சிட்டு இருந்தா இல்லையா ஒயின்ல, அந்த கறி
கிட்டத்தட்ட வெந்துருங்க. அதை எடுத்து அப்படியே பேன்ல போடலான்னு ட்ரை பண்ணுவா. ஆனா அவளுக்கு கையில அடிபட்டு இருக்கிறதுனால அதை எடுக்க முடியாது. நம்ம போங் இருக்கார் இல்லையா, அவர் தான் அதுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியே பேன்ல போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரை பண்ண ஆரம்பிப்பா. அது நல்ல ஒயின்ல சூப்பரா வெந்திருக்கும். மத்தவங்க கிட்ட எல்லாம் பிளேட்டிங்க்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மிச்சம் கொஞ்சம் ஒயின் வச்சிருப்பா. அதை அப்படியே அது மேல ஊத்தி தீய கொளுத்தி விட்டு சமைப்பா பாருங்க. டீ குபு குபுன்னு எரிய எரிய எல்லாரும் ஷாக் ஆவாங்க. வாவ், நம்ம குக்கு ரொம்ப திறமசாலி தான் போல, புதுவிதமா சமைக்கிறாங்க அப்படி இப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. நம்ம ராஜாவுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே கொளுத்து விட்டு சமைச்சுக்கிட்டு இருப்பா. இதுக்கு போட்டியா அந்த சவுப்பு சட்டைக்காரி இருக்கா இல்லையா, அவனும் அப்படியே ஆயில் அந்த சிக்கன் மேல ஊத்தி கொளுத்தி விட்டு இன்னொரு பக்கம் சமைப்பா. ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடுவுல செம்ம காம்படிஷன் போய்கிட்டு இருக்கும். இப்படி நல்லா ரெண்டு பேரும் கறிய சூப்பரா ஃப்ளேம்ல சமைச்சு முடிச்சிருவாங்க. அப்புறம் பிளேட்டிங்கான நேரம், பிளேட்டிங்கும் ரெடி ஆயிக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோயின் அவ சமைச்ச கறியை எடுத்து ஒவ்வொரு பிளேட்லயும் அடுக்கிக்கிட்டு இருப்பா. அப்ப போங்கு மயாங்குன்னு எல்லாரும் அவங்க பண்ணி வச்ச சாஸ் ஃபிளேவருக்காக கொஞ்சம் ஃபிளவர்ஸ்னு எல்லாத்தையுமே அழகழகா பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப சூப்பரா பிளேட்டிங்கும் பண்ணி முடிச்சிருவாங்க. அந்த பக்கம் பார்த்தா இந்த வெள்ளரிக்கா இருக்குல்ல, அத ஒரு ஃபிளவர் ஷேப்ல வெட்டி அழகா பிளேட்டிங் பண்ணுவாங்க. இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி போட்டி போட்டு சூப்பரா பிளேட்டிங்கும் பண்ணி முடிச்சிருவாங்க. டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நம்ம செக்ரட்டரி அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. ரெண்டு குக்கும் அவங்களோட ஸ்டேஷன்ல இருந்து போகணும்னு சொன்னதும் ரெண்டு பேருமே பின் வாங்கிடுவாங்க. இப்போ ரெண்டு பேரும் சமைச்சத எல்லார் முன்னாடியும் கொண்டு வந்து வைப்பாங்க டேபிள்ல. சாப்பாடு நம்ம ராஜாவுக்கும் மிங்கோட தூதுவருக்கு மட்டும் இல்லைங்க, ரெண்டு பக்கம் இருக்க மினிஸ்டர்ஸுக்கும் தான் பரிமாறப்படும். எல்லாருமே அந்த சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தான். இப்போ ரெண்டு குக்கும் வரிசையா ரெண்டு பக்கம் நின்னுட்டு இருப்பாங்க. செக்ரட்டரி சொல்லுவாரு, ராஜாவும் அந்த தூதுவரும் இதை இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பேப்பர், இங்க், பிரஷ் எல்லாம் கொடுக்கப்படும். அவங்க இன்னொரு கண்ட்ரியோட டிஷ்ஷுக்கு மார்க் போடணும். மாறி மாறி மார்க் போடணும். இதுதான் இப்போ அடுத்த டாஸ்க். இப்போ ரெண்டு பேரும் டேஸ்ட் பண்ணவும் தயாரா இருப்பாங்க. அப்ப ஒரு கோட் லேடி வருவாங்க. முதல்ல டேஸ்ட் பண்ண போறது நம்ம ஹீரோயினோட டிஷ்ஷை தான். அதை எடுத்து அவங்க லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து டேஸ்ட் பண்ணலாம், சாப்பாடு சரியா இருக்கு சொன்னதும் பிளேட்டு நம்ம ஹீரோவுக்கும் அந்த மிங்கோட தூதுவர்கிட்டையும் போகும். அவங்க ரெண்டு பேரும் அதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க. அந்த அரோமாவே ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து ஒரு கடிப்பாங்க பாருங்க. அந்த மீட் அப்படியே ரொம்ப டெண்டரா ஜூசியா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். அந்த டேஸ்ட்ல அவங்க ரெண்டு பேரும் மயங்கி போயிடுவாங்க. ரெண்டு பேருமே நல்ல ஒரு காட்டுக்குள்ள திராட்சை தோட்டத்துக்கு நடுவுல பட்டாம்பூச்சியோட விளையாடிக்கிட்டே அதை சாப்பிடுற மாதிரி இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் பின்னிரும். மத்த மினிஸ்டர்ஸ் எல்லாருமே அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஆகா ஓஹோன்னு பாராட்டுவாங்க. நாங்க கூட உன்னோட டிஷ் என்னமோ நினைச்சோம், ஆனா ரொம்ப சூப்பரா வந்திருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் எல்லாத்தையும் சொல்லுவா. ஆமா, இந்த ஒயினை நிறைய ஊத்துனியே, ஆனா அந்த அளவுக்கு இதுல புளிப்பு டேஸ்ட் இல்லையேன்னு நம்ம ராஜா கேட்கும் போது, ஆமா கடைசியா ஒயினை ஊத்தி சமைச்சேன்ல, அது அதுல இருக்க புளிப்பு ஆல்கஹால்னு எல்லாத்தையும் எடுத்துரும்னு அந்த கொளுத்தி விட்ட சமையல் இருக்குல்ல அதை பத்தி சொல்லுவா. ஆனா அது இவருக்கு வாய்க்குள்ளேயே நுழையாது. ரொம்ப சூப்பரா தான் இருக்கு, ஆனா இது ஒன்னும் உலகத்திலேயே இல்லாத டேஸ்ட் மாதிரி தெரியல. பாப்போம், கண்டிப்பா எங்களோட குக் எல்லாருமே உங்களை விட சூப்பரா சமைச்சிருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு அவரு. அடுத்து மிங்க நாட்டோட அந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ண வேண்டிய நேரமும் வந்துடும். அதை செஞ்சு அந்த சிவப்பு சட்டைக்காரி இருக்கா இல்லையா, அவ முன்னாடி வந்து நிப்பா. ரெண்டு பேருக்கும் அந்த டிஷ்ஷும் பரிமாறப்படும். கோட் லேடி சாப்பிடுவாங்க. அடுத்து ராஜாவும் அந்த தூதுவரும் கூட சாப்பிடுவாங்க. ஏதோ ஒரு எரிமலையில இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப காரமா ஆனா ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். நல்ல ஒரு நட்டி பிளேவரோட செம்மையா இருக்கும். நம்ம ராஜாவே மெய் மறந்து போயிருவாரு அந்த டேஸ்ட்ல. இந்த டிஷ் எப்படி செஞ்சீங்கன்னு அவகிட்டையும் கேட்பாங்க. ரொம்ப மாய்ஸ்டா ஜூசியா இருக்கு. ஆமா, இந்த ரெட் கலர் எங்க இருந்து கிடைச்சதுன்னு கேட்டா, லயூ அப்படின்னு ஒரு புதுசா ஒரு சாஸ் நான் ரெடி பண்ணேன். அந்த சாஸ்ல இருந்து தான் இந்த டேஸ்ட், இந்த ரெட் கலர்லாம் கிடைச்சதுன்னு அவ சொல்லுவா. ஆனா கடைசி வரைக்கும் அந்த இன்கிரியன்ட் என்னன்னு சொல்லவே மாட்டா. மலிப்பிக்கிட்டே இருப்பா. அப்புறம் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இவங்க இந்த சிக்கனை மட்டும் இல்லாம கூடவே ஒரு சரக்கையும் சர்வ் பண்ணுவாங்க நம்ம ராஜாவுக்கு. அது என்னன்னா ரொம்ப பாரம்பரியமான கியூஃபு ஃபேமிலியோட ட்ரிங்க் தான் அது. அந்த ட்ரிங்கோட இந்த சிக்கனை சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதை செஞ்சது அந்த மூணாவது குக்கு தான். அவரும் வந்து அதை சர்வ் பண்ணுவாரு. இந்த சிக்கனுக்கும் அந்த சரக்குக்கும் நல்லா ஒத்து போகுதுன்னு எல்லாருமே பாராட்டுவாங்க. இப்போ ரெண்டு டிஷ்மே ரொம்ப சூப்பரா இருக்கா, எதுக்கு என்ன மார்க் கொடுக்கறதுன்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரெண்டு தலைவர்களோட கையிலையும் இங்க், பேப்பர், பிரஷ்னு எல்லாமே கொடுக்கப்படும். மார்க் போட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லவும் ரெண்டு பேரும் மார்க்கும் போடுவாங்க. நம்ம செக்ரட்டரி தான் அதை போய் வாங்கணும். அவரு படியில ஏறி வாங்க போவாரு. அப்ப மிங்கோட தூதுவர் எவ்வளவு மார்க் போட்டிருக்காருன்னு பார்த்தா அந்த பைபிள்ல 4 மார்க் தான் போட்டிருக்கோம் நம்ம ஹீரோயினோட சாப்பாடுக்கு. ஆனா நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவரு அவங்க செஞ்ச அந்த சிக்கன் டிஷ்ஷுக்கு 7 மார்க் போட்டிருப்பாரு. பேப்பரை சுருட்டி நம்ம செக்ரட்டரி கையில கொடுப்பாங்க. அவர் தான் இப்போ அனௌன்ஸ் பண்ண போறாரு. அப்போ கையில சைகை பண்ணுவாரு ராஜா கிட்ட. அந்த ஆள் 4 மார்க் தான் போட்டிருக்கான்னு. நம்ம ஹீரோவுக்கு கடுப்பா இருக்கும். ஏன்னா இவர் 7 போட்டிருக்காரு இல்லையா. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. நம்ம கம்மியான மார்க் வாங்கினதுனால மிங்கோட குக்கு தான் இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க போறாங்களோன்னு நினைச்சிட்டே இருப்பாங்க.
என்னதான் நம்ம ஹீரோயினோட டிஷ் நல்லா இருந்தாலும் அந்த மிங் நாட்டு தலைவருக்கு நல்ல மார்க் கொடுக்க மனசே வரல பாத்தீங்களா. இப்படி மார்க்க தொங்க விட போற அந்த ஒரு நேரத்துல நம்ம ஹீரோயின் குறுக்க வந்துருவா. ஒரு நிமிஷம் மகாராஜா, நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும்னு கேப்பா. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒண்ணும் இல்ல, அவங்களோட சாப்பாடை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லுவா. இது என்ன, கடைசி ஜட்ஜ்மெண்ட் அறிவிக்க போற நேரத்துல சந்தேகம் கிந்தேகம்னு அதெல்லாம் முடியாதுன்னு அந்த மிங்கோட தலைவர் கத்துவாரு. நம்ம ஹீரோவுமே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாரு. இல்ல இல்ல, எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு, கண்டிப்பா அந்த சாப்பாடை நான் சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் அதை கிளியரா என்னால சொல்ல முடியும், அவங்க ஒரு இன்கிரீடியன்ட்டை பயன்படுத்திருக்காங்க, அது மேல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லுவா. என்ன, எங்களோட குக்கெல்லாம் பேன் பண்ண இன்கிரீடியன்ட்டை பயன்படுத்திருக்காங்க நீ சொல்ல வரியான்னு மிங்கோட அந்த தூதுவரும் கத்துவாருங்க. செக்ரட்டரி கூட, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி போய் பேசுவ ரெண்டு பேரும் முன்னாடியும், அப்பெல்லாம் பேசாத, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நம்ம குக்கை தான் அதட்டிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம குக்கு மறுபடியும் கேட்டுட்டே இருப்பா அவங்களோட சாப்பாடை டேஸ்ட் பண்ணணும்னு. ஆனா அதுக்கு இந்த மிங்கோட தூதுவர் ஒத்துக்கவே மாட்டாரு. அந்த ஆள் ஒத்துக்காம நம்ம ராஜா மட்டும் எப்படி ஆர்டர் போட முடியும்? அவரும் யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த எதிர்நாட்டுல தைலங்னு ஒரு வெள்ளதாடிக்காரர் இருக்காரு இல்லையா, அவரு முன்னாடி வருவாருங்க. வந்து அவங்க பண்ண அந்த சிக்கன் டிஷ்ஷை எடுத்து நம்ம குக்கு முன்னாடி வச்சு டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லுவாரு. அப்படியே மிங்கோட தூதுவருக்கு செம்ம பல்பா இருக்கும். தைலங், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு யார் இந்த அதிகாரத்தெல்லாம் கொடுத்தது, நான் தான் இதை முடிவு பண்ணணும், நீ எப்படி முடிவு பண்ணலான்னு சொல்லுவாரு. இல்ல தலைவரே, நம்ம எவ்வளவு பெரிய தேசத்துல இருந்து வந்திருக்கோம், ஆனா அவங்க ஒரு குட்டி நாடு, நம்ம மேல பழிய போடுறாங்க, ஆனாலும் நம்ம அதை அப்படியே விட்டுட்டு போக கூடாது, நம்ம மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறது நம்மளோட கடமை, அதனால தயவு செஞ்சு நீங்க அலோ பண்ணுங்க, நம்ம மேல தப்பு இல்லைன்றது எல்லாத்துக்கும் தெரியணும், இல்லைன்னா நமக்கு ஒரு அவச்சொல் வந்துருன்ற மாதிரி அவரும் சொல்லுவாரு. இதை கேட்டுட்டு வேற வழி இல்லாம அந்த மிங்கோட தூதுவர் இருக்காரு இல்லையா, அவரும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் கிடையாது, மாறி மாறி ரெண்டு பேருமே இன்னொருத்தவங்க செஞ்ச அந்த ரெசிபியை வந்து டேஸ்ட் பண்ணி பாத்துக்கலாங்க. இப்ப தைலங் வந்து நம்ம ஹீரோயின் சமைச்சதை எடுத்து டேஸ்ட் பண்ணுவாரு. செம்ம டேஸ்டா இருக்கும். ச்சே, இவளை நான் சாதாரணமா நினைச்சிட்டேன், இவ ரொம்ப டேலண்டான குக்கா இருக்கா, இந்த ஒரு டேஸ்ட நான் சாப்பிட்டதே கிடையாது, இது ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு டிஷ்ஷா இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே பாராட்டிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோயினை. நம்ம ஹீரோயினும் அந்த சிக்கனை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாப்பா. அந்த நிமிஷத்துலயே அவளுக்கு புரிஞ்சிடும் இது மிளகாப்படியை வச்சு செஞ்ச டிஷ் தான். இந்த ரெட் ஆயில் உங்களுக்கு எங்க கிடைச்சது, இப்படி அடுக்கடுக்கா கேள்வி கேட்டுட்டே இருப்பா. அப்போ அந்த தைலங்க இருக்காரு இல்லையா, அவரும் சிகப்பு சட்டக்காரிய முன்னாடி வர சொல்லி, சொல்லு உனக்கு எங்க இருந்து அந்த பவுடர் கிடைச்சதுன்றத எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லுன்னு சொல்லுவாரு. ஆனா அவளுக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்கும். அவ ஒரு மாதிரி உளறிக்கிட்டே இருப்பா. தெளிவா பதில் எதுவும் சொல்ல மாட்டா. நான் ஒரு பொருளை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. ஆனா யார்கிட்ட இருந்து எங்க இருந்து வாங்கினேன்னு சொல்லவே மாட்டா. அப்போ நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டா, மகாராஜா இவங்க நாங்க சேர்த்து வச்சிருந்த மிளகா பேஸ்ட், மிளகா பொடின்னு எல்லாத்தையும் ஆட்டை போட்டிருக்காங்க, அதை வச்சுதான் இந்த சாஸை உண்டு பண்ணிருக்காங்கன்னு சொன்னதும் எல்லாருக்கும் ஒரே ஷாக்கா இருக்கும். என்ன, ஜோஷியானோட ஒரு இன்கிரீடியன்ட்ட அந்த மிங் நாட்டுல இருந்த வந்த குக்கு திருடிட்டாளான்னு ஆகி போயிரும். தைலங்குக்கும் செம்ம கடுப்பு. சிவப்பு சட்டக்காரிய பார்த்து திட்டுவாரு. அவ சொல்றது உண்மையா, நீ உண்மையிலே அவளோட இன்கிரீடியன்ட் தான் எடுத்து வந்தியா, நீ திருடினியான்னு கேட்டுட்டு இருப்பாரு. அப்போதான் நம்ம ஹீரோவுக்கு கூட ஞாபகம் வரும், நம்ம ஹீரோயின் மிளகா எல்லாத்தையும் காய வச்சு இவரை கூட்டிட்டு போய் தானே அரைச்சிருப்பா மில்லுல, ஒரு சீக்ரெட்டான சீசனிங்னு சொல்லிருப்பா இல்லையா, அது எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். என்ன இது, உங்க நாட்டோட குக்கு இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்காங்கன்னு அந்த மிங்கோட தூதுவரை பார்த்து கேட்பாங்க. அவருக்கும் கொஞ்சம் பகீர்னு தான் இருக்கும். ஆனாலும் அந்த மனுஷன் விடாம என்ன சொல்லுவாருன்னா, ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு முத பாப்போம், அப்புறம் இதை பத்தி எல்லாம் பேசிக்கலாம்னு சொல்லுவாரு. அது எப்படி முடியும், ஒரு வீரனுக்கு வாள் எப்படி முக்கியமோ, ஒரு எழுத்தாளருக்கு பேனா எப்படி முக்கியமோ, அதே மாதிரி ஒரு குக்கு இன்கிரீடியன்ட் ரொம்ப முக்கியம். எங்க குக்கு கஷ்டப்பட்டு கை வலிக்க மிளகாய் எல்லாத்தையும் காய வச்சு அரைச்சு பொடி பண்ணி வச்சிருந்திருக்கா, அதை போய் ஆட்டை போட்டிருக்காங்க உங்க குக்கு, இதை எப்படி சாதாரணமா விட முடியும் நம்ம மகாராஜாவும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ தைலங் அந்த சிவப்பு சட்டக்காரிய போட்டு திட்டிக்கிட்டே இருப்பாரு. நீ உண்மையிலே திருடுனியா, உண்மையை சொல்லுன்னு கேட்பாரு. அவ திருடலைன்னு சொல்லுவா. அவரு டக்குன்னு முன்னாடி வந்து, தப்பு எங்களோட தான், இந்த முதல் ரவுண்ட்ல நாங்க தோல்வியை ஏத்துக்கிறோம், ஒரு குக்கு செய்யக்கூடாத வேலைய எங்க டீம்ல இருந்த ஒரு குக்கு செஞ்சுட்டாங்க, அதனால நாங்க தோத்ததா நாங்களே ஏத்துக்கிறோம்னு சொல்லிடுவாரு. இதை கேட்டதும் எல்லாருக்கும் ஒரே ஷாக்கா இருக்கும். அந்த நாட்டோட தலைவர் இருக்காரு இல்லையா, அவர் ரொம்ப கத்துவாரு தைலங்க பிடிச்சு. என்னையா நீயே எப்படி இதெல்லாம் ஏத்துக்கலாம், நான் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணணும், நீ சும்மா கடன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அவர் ரொம்ப நியாயமா இருப்பாரு. வாங்க எல்லாரும் போலாம், நம்ம அந்த போட்டியில தோத்து போயிட்டோன்னு அந்த சிவப்பு சட்டக்காரியையும் தைலங்க கூப்பிடுவாரு. ஆனா அவ, இல்ல நான் திருடவே இல்ல, நான் பொருளுக்கு பொருள் இதை எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணிக்கிட்டேன், நான் திருடலன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ ராஜாவும் சொல்லுவாரு, தப்பு நடந்தது என்னமோ உங்க பக்கம் தான், அதனால உங்க குக்கு வேற தோல்வியை ஏத்துக்கிட்டாச்சு, நாங்க தான் ஜெயிச்சதா அறிவிக்கணும்னு நம்ம ராஜா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இப்படி ஒரு பக்கம் கலவரமா இருக்கும்போது அந்த சோப்பு சட்டக்காரி இருக்கா இல்லையா, அவ கத்துவா கோவத்துல, எனக்கு அந்த பொருளை கொடுத்தது ஜோஷியான சேர்ந்து ஒருத்தர் தான் சொல்லிடுவா. எல்லாருக்கும் ஷாக் இதை கேட்டதும். அது மட்டும் இல்லாம அவ நம்ம பிரின்ஸ் ஜேஷன் கிட்ட தானே மிளகை கொடுத்துட்டு இந்த மிளகாயை வாங்கியிருப்பா, அவரையும் கை காட்டி விட்டுருவா. எல்லாரும் இன்னும் ஷாக் ஆகி போயிருவாங்க. நம்ம ஹீரோ கூட அங்கிள் நீங்களான்னு பாப்பாரு அவரை.
ஆனா அந்த ஆளு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம வேகமா எந்திரிச்சு கக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஐயோ மகாராஜா, ஓ அந்த சிகப்பு பொடியை பத்தி தான் அந்த பொண்ணு பேசிட்டு இருக்காளா? நான் தானே ராயல் கிச்சனோட சூப்பர்வைசர். எனக்கு இது இந்த போட்டிக்காக சேர்த்து வச்ச பொடினே தெரியாது. ஏதோ ஒரு வித்தியாசமான பொடியையும் பேஸ்டையும் நம்ம சீஃப் குக்கு ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆனா அது ஆபத்தானதா எனக்கு தோணுச்சு. சோ நம்ம ராயல் ஃபேமிலியோட நல்லதுக்காக தான் அதை எல்லாத்தையும் நான் வெளியே தூக்கி போட சொன்னேன். அந்த நேரத்துல இந்த பொண்ணு வந்து காஸ்ட்லியான மிங்கோட மிளகு கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு கேட்டா. சரி சும்மா தூக்கி போட போற பொருள் தானே, காஸ்ட்லியான மிளகு கிடைக்குதுன்னு சொல்லி அதுக்கு பதிலா நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன்னு ஒண்ணுமே தெரியாம பண்ண மாதிரி அந்த ஆளும் அடிச்சு விட்டுட்டு இருப்பான். ஆனா எல்லாருக்குமே தெரியும் வேணும்னு தான் பண்ணிருக்கான்னு. நம்ம ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். அது எப்படி குக்கு கிட்ட கேட்காம என்கிட்ட பெர்மிஷன் கேட்காம நீங்க இந்த முடிவெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கிளையும் கத்து விடுவாரு. இப்போ அப்படியே பிரச்சனை நம்ம பக்கம் திரும்பிருச்சு. அப்ப அந்த மிங்கோட தூதுவர் சும்மா இருப்பானா? என்ன இது உங்க நாட்டை சேர்ந்தவர் தான் பொருளை கொடுத்திருக்காரு, இது எப்படி எங்க குக்கு திருடினதாகும்? தப்பு உங்க மேலதான், அதனால இந்த போட்டியில நாங்க தான் ஜெயிச்சதா அறிவிக்கணும்னு சொல்லுவாரு. ஆனா தைலங் விட மாட்டாரு. அவர் நியாயமான மனுஷன் இல்லையா? இல்ல, யாஃபெக்ஷு அந்த சோப்பு சட்டக்காரி இருக்கால அவளோட பேர் தான். உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இந்த பொடிய போட்டிக்காக தான் சீஃப் குக் ரெடி பண்ணிருக்கான்னு. அதனாலதான் நீ போய் மிளக கொடுத்துட்டு அதை வேணும்னே வாங்கியிருக்க. ஒரு குக்கு செய்யக்கூடாத வேலையை நீ செஞ்சிருக்க. நீ பண்ணது பெரிய தப்பு, இது நியாயம் கிடையாது, இது அதர்மம். அதனால நாங்க தோத்ததா நாங்களே ஏத்துக்கிறோம்னு சொல்லிடுவாரு. இப்படி கலவரமா போயிட்டு இருக்கோம். அவரு மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருப்பாரு இந்த சோப்பு சட்டக்காரிய. ஆனா நம்ம ஹீரோயின் இருக்கால, இவ நடக்கிறத எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்ன மன்னிச்சுடுங்க, தப்பு ஏன் மேலையும் தான் இருக்கு, நீங்க ரொம்ப போராட வேண்டியதில்ல, நாங்க தான் எங்களோட இன்கிரீடியன்ட்டை ரொம்ப சேஃபா பாதுகாத்து வச்சிருக்கணும், அதை பாதுகாப்பா வைக்காம போனது எங்களோட தப்பு தான், தப்பு ஏன் மேலையும் இருக்குன்னு அவளும் கொஞ்சம் எல்லார்கிட்டயுமே சாரி கேட்பா. இப்படி மாறி மாறி சாரி கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ முன்னாடி வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாரு. அது என்னன்னா தப்பு நடந்தது ரெண்டு பக்கமும் தான், அதனால இந்த போட்டிய சமம்னு அறிவிச்சிருவாங்க. அதாவது இப்போ காம்படிஷன் டைல முடிஞ்சிருச்சு. இது ஆனா அந்த மிங்கோட தூதுவருக்கு சுத்தமா பிடிக்காது. அவரு இதை கேட்டு கோவப்படுவாரு. சரி அந்த ஆளையும் சமாதானப்படுத்தணும் இல்லையா, ஏன்னா தப்பு பண்ணது ஜோஷான சேர்ந்த ஒரு மினிஸ்டர் தானே. அதனால இதே போல 3 காம்படிஷனும் டைல முடிஞ்சிருச்சுன்னா ஜோஷான் தோத்ததாவும் மிங் நாடு ஜெயிச்சதாவும் அறிவிச்சிடலான்னு சொல்லிடுவாரு. அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது. அவங்க நம்ம குக்கோட ரொம்ப டேஸ்டா சமைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இன்னும் அடுத்தடுத்த போட்டிகள்ல அவளுக்கு ஈக்குவலா சமைச்சு அந்த காம்படிஷன்ல டைல கொண்டு போனா கூட அவங்க ஜெயிச்சிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் அந்த நாட்டுக்கு இப்ப கிடைச்சு போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பிரின்ஸ் ஜேஷன் தான். அந்த ஆளுக்கும் இப்போ சந்தோஷமா இருக்கும், அந்த மிங்கோட டேரக்டருக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். எல்லாத்தையும் அறிவிச்சுட்டு நாளைக்கு காம்படிஷன்ல பாப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மத்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் வேகமா அங்க இருந்து போயிடுவாங்க. இப்ப குக்குங்க மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பாங்க. அப்போ தைலங்க இருக்காரு இல்லையா, அவரு நம்ம குக்கு கிட்ட வந்து நீ ரொம்ப நல்லாவே சமைச்சிருக்க, உன்ன மாதிரியான ஒரு குக்கை நான் பார்த்ததே கிடையாதுன்னு அவளை கூட பாராட்டுவாரு. அது மட்டும் இல்லாம அந்த சோப்பு சட்ட காரியும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்பா. நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, ஒரு குக்குக்கு இன்கிரீடியன்ட் எவ்வளவு முக்கியம்ன்றதை இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், சாரின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பா. நம்ம ஹீரோயினும் கூட நானும் பத்திரமா வச்சிருந்திருக்கணும், இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்க கூடாது, இனிமே நான் ஜாக்கிரதையா இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி நாளைக்கு போட்டியில சந்திக்கலாம், நாளைக்கு இன்னும் நம்ம நிறைய கத்துக்கலாம்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சோப்பு சட்டக்காரி சொல்லுவா, நாளைக்கு கண்டிப்பா என்னோட அங்கிளான தைலங் தான் ஜெயிப்பாரு, நீங்க அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துப்பீங்கன்னு சொல்லுவா நம்ம குக்க பார்த்து. ஆனா இவர் ரொம்ப கான்பிடென்ட்டா இல்ல நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு வந்துருவா. சொல்லிட்டு வந்து நைட் எல்லாம் புலம்பிக்கிட்டே இருப்பா எல்லார்கிட்டையும். ஏன்னா அவங்க கிட்ட இப்போ மிளகா பொடி மிளகா பேஸ்ட்னு எதுவுமே இல்ல. ஏன்னா அதை வச்சுதான் அவங்க எல்லா டிஷ்ஷையுமே பிளான் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இப்ப 2வது ரவுண்ட்ல இது எதுவுமே இல்லாம சமைக்கணும். என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பம் நம்ம ஹீரோயினுக்கு. இப்ப டிஷ் எல்லாத்தையுமே மாத்த வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துருவாங்க. 2வது ரவுண்ட்ல இவங்க சமைக்க போறது என்னமோ மாறி மாறி ஜோஷியானோட டிஷ்ஷ அந்த குக்குகளும் மிங்க நாட்டோட டிஷ்ஷ நம்ம ஹீரோயினும் தான் சமைக்கணும். அவ மிளகா பொடி இல்லாம என்னத்தை சமைக்கலாம்னு யோசிச்சுட்டே இருப்பா. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும், பேக்கிங் டக் அப்படின்ற ஒரு டிஷ். அது என்னன்னா 1970ல அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் ஆயிருக்காமா. அதுல சீனா வந்து இந்த டிஷ்ஷ தான் அமெரிக்காவுக்கு விருந்தா படைச்சிருக்காங்க. அது ஒரு மீட்டால ஆன டிஷ் தான், வேற ஒண்ணும் இல்ல, வாத்து இருக்குல்ல அதை அப்படியே ரோஸ்ட் பண்ணி செய்யப்பட்ட ஒரு டிஷ். இப்ப நம்ம மிங் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கண்ட்ரி வேற ஒண்ணு கிடையாது, சைனா தான். அதனாலதான் இதையெல்லாம் ஞாபகப்படுத்தி இந்த டிஷ் வேணா நம்ம செஞ்சு கொடுக்கலாமே நினைச்சிட்டு இருக்கா. இந்த ஒரு டிஷ் வந்து காலங்காலமா சைனால இருக்கிறதா போல, அதனாலதான் இதை டிசைட் பண்ணியிருக்கா. இதுக்கு மிளகா அப்படின்னு எதுவுமே தேவையில்லை போல. அந்த டிஷ் எப்படி செய்யணும்னு எல்லார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பிரின்ஸ் ஜேஷன் இருக்காரு இல்லையா, அவர் 4 பேரோட நடந்து போயிட்டு இருப்பாரு. அங்க வந்து நம்ம செக்ரட்டரியும் உங்களை மகாராஜா வர சொன்னாருன்னு அவர்கிட்ட சொன்னதும் அவரு வேகமா நம்ம ராஜாவோட சேம்பருக்கு போவாரு. எதுக்காக ராஜா கூப்பிட்டுருக்காருன்னு அவருக்கு நல்லா தெரியும். மிளகா பொடியையும் மிளகா பேஸ்டையும் கிச்சனை விட்டு தூக்கி போட்டதுனாலதான் கூப்பிட்டுருக்காரு. அதனால பண்ணது தப்புன்னு ரொம்பவே மன்னிப்பு கேட்பான் அந்த ஆளு. ஆனா நம்ம செக்ரட்டரி
செக்ரட்டரிக்கு தெரியும் இவன் வேணும்னு தான் பண்ணிருக்கான்னு. சரி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டியா, கொஞ்சமாவது மிச்சம் வச்சிருக்கியா இல்லையான்னு நம்ம ராஜா கேட்பாரு. இல்ல எல்லாத்தையும் கொடுக்கல, கொஞ்சோன்னு என்னோட வீட்டுல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னு அவன் சொல்லுவான். உடனே செக்ரட்டரி கிட்ட சொல்லி அதை எல்லாத்தையும் வேகமா எடுத்து நம்ம குக்கு கிட்ட கொடுத்துருன்னு ராஜாவும் கட்டளை இட்டுருவாருங்க. இன்னொரு பக்கம் இந்த காம்படிஷன்ல நடந்த கூத்து எல்லாமே நம்ம ராஜமாதா காதுக்கு போகும். நம்ம பிரின்ஸ் ஜேஷன் நம்ம ராயல் குக்கு செஞ்சு வச்சிருந்த ஒரு இன்கிரியன்ட் எடுத்து அந்த நாட்டுக்கு கொடுத்துட்டான்ற செய்தியும் போகும். அங்கேயும் இதை பத்தி ஒரே பேச்சு தான். வேணும்னு பண்ணிருப்பானா இல்ல எதர்ச்சியா பண்ணிருப்பானான்னு எல்லாரும் அதை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம காங்கு, அவளுக்கும் மேட்ரு எல்லாம் தெரிஞ்சிரும். அவ நம்ம குக்கு மயாங் இருக்காரு இல்லையா, அவரை கூப்பிட்டு விடுவா. என்ன நீ உன்னை எப்படியாவது காம்படிஷன்ல தோத்து போகணும், எப்படியாவது இந்த காம்படிஷனுக்கு எடுத்து விட நானும் சொல்லி சொல்லி பாக்குறேன், நீ எதுவும் செய்ய மாட்ற. 2வது ரவுண்ட்ல மட்டும் உன்னால இந்த காம்படிஷன் சொதப்பலன்னு வச்சுக்கோ, கிராமத்துல இருக்க உங்க அம்மா சேஃப்டியா இருக்க மாட்டாங்கன்னு நல்லா போட்டு அவரை மிரட்டி விட்டுருவா. அவருக்கு ரொம்ப பக்குன்னு இருக்கும் இந்த கேட்டதும். இப்போ மறுநாள் காலையில போட்டியும் ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் வந்து அசம்பிள் ஆயிடுவாங்க. போட்டி ஆரம்பிச்சாச்சு. விறுவிறுன்னு 2 சைடும் வேலை நடந்துட்டு இருக்கோம். நம்ம குக்கி எல்லாருமே வாத்த அப்படியே ரோஸ்ட் பண்றதுக்காக ஒரு இடத்துல போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் சாஸ் அது இதுன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தா இந்த மிங்கோட குக்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஏதோ சகப்பு துணியில சுத்தி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதை ஓபன் பண்ணதும் பார்த்தா அப்படியே ஒரு கோல்டன் கலர் தாமரை பூவை தொட்டியோட எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இதுக்காகவே வளர்த்திருப்பாங்க போல பல நாளா. அதை பார்த்ததும் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. அந்த பூவோட ஸ்மெல்லே சூப்பரா இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு பெரிய பூவை நம்ம ராஜாவே பார்த்தது இல்லையா. எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க அதை பார்த்து. இப்போ நம்ம தைலங்கு அதோட ரூட்டு ஸ்டெம்னு எல்லாத்தையும் தனித்தனியா கட் பண்ணி ஜோஷியானோட ஒரு பாரம்பரியமான ரெசிபியை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு மத்த 2 குக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வாத்த அப்படியே வறுத்துக்கிட்டு இருப்பா. அடுத்து அதை எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கிட்டு இருப்பா. இப்படி நிறைய வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா இவ ஒரு பக்கம். இப்படி மாறி மாறி வேகமா சமைச்சதுக்கு அப்புறமா வாத்து நல்லா ரெடி ஆயிடும். ஆனா அதோட தோலை தனியா கட் பண்ணணும், கறியை தனியா சர்வ் பண்ணணும். ஒரு முக்கியமான டாஸ்க் இருக்கு. அதை யார் பண்றதுன்னு இப்போ ஒரே குழப்பம். ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு கையில அடிபட்டிருக்கு இல்லையா, போங்க வந்து கட் பண்ணி பாப்பாரு. ஆனா அவரால் முடியாது. ஏற்கனவே இவளுக்கு கையில அடிபட்டுறதுனால எல்லாருக்குமே கட் பண்றதுக்கு சொல்லி கொடுத்திருப்பா. அப்ப மத்தவங்களால கட் பண்ணவே முடியாது. ஏன்னா கறியை ரொம்ப ஈவனா கட் பண்ணணும், அதோட தோலை வேற தனியா பிரிச்சு எடுக்கணும். மெயாங்கால மட்டும்தான் அதை பண்ண முடிஞ்சிருக்கும். அவனும் வந்து அதை கட் பண்றான். ஆனா பக்கத்துல இருக்க காங்கோட கோட்லேடி அவனை உத்து பாத்துக்கிட்டே இருப்பா. எப்படியாவது சொதப்பி விடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா கண்ணாலேயே. வேற வழி இல்லாம அம்மாவுக்காக அவனுமே தோலை கட் பண்றேன்னு சொல்லி வேணும்னே கையையும் கட் பண்ணிக்கிறா. ரத்தம் கொட்டும். எல்லாரும் பதறி போயிடுவாங்க. நம்ம கில்கியாம் இருக்கா இல்லையா, அவதான் கைக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருப்பா. இப்ப இந்த பக்கம் என்ன பண்றதுனே தெரியல. யாரு கட் பண்ணுவா, யாரால முடியும்னு ஒரே குழப்பம். வேற வழி இல்லாம வலிக்கிற அந்த கையோட நம்ம ஹீரோயின் கட் பண்ண போவா. ஆனா அவளுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதை பார்க்கும்போது நம்ம ராஜாவுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும். ஆனா எதிர்த்தரப்புல இருக்கவங்க எல்லாருமே இந்த ரவுண்ட்ல கண்டிப்பா அவங்க தோத்து போயிடுவாங்க. ஏன்னா இவங்க யாருக்குமே இதை கட் பண்ண தெரியலன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. பேசிக்கான அந்த கட்டிங் ஸ்கில் கூட நம்மளோட குக்குக்கு தெரியலையான்னு ஜோஷியான சேர்ந்தவங்களே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மிங்கோட தூதுவரும் கேவலமா பேசுவாரு. நம்ம ராஜாவுக்கு இதை கேட்கும் போது கடுப்பா தான் இருக்கும் நம்ம குக்கு மேலெல்லாம். ஆனா என்ன பண்றது, அப்போதான் நமக்கு ஒரு சீனை காட்டுவாங்க. நம்ம கில்கியாம் இருக்கா இல்லையா, அவ வந்து ஒரு சான்ஸ் கேப்பா கட் பண்றேன்னு சொல்லி. அவளும் கட் பண்ணி பாக்கட்டுமேனு நம்ம ஹீரோயினும் அவ கையில கத்தியை கொடுத்துருவா. அப்போதான் நமக்கு ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்றாங்க. அது என்னன்னா நம்ம ஹீரோயினும் மயாங்கும் ஒரு நிமிஷம் கண்ணால பாத்துப்பாங்க. நம்ம ஹீரோயின் ராஜா கிட்ட பிரஷர் குக்கர் செய்ய பெர்மிஷன் கேட்டுட்டு வெளியில போயிட்டு வந்திருப்பா இல்லையா, அப்ப பார்த்தா கில்கியாமோட கையெல்லாம் நிறைய காயமா இருந்திருக்கும். எதுக்காக நான் இல்லாதப்போ இப்படி அவளை கட் பண்ண சொல்லி வேலை வாங்கினேன்னு சொல்லி குக்க மையாங் கிட்ட அவ கேட்டுட்டு இருப்பா தனியா ஒரு இடத்துல. அப்ப அவன் என்ன சொல்லுவானா, நீ இந்த காம்படிஷன்ல தோத்து போகணும், அது மட்டும் இல்லாம என்னால தோத்து போகணும், அதுக்காக தான் நான் இதை எல்லாத்தையும் செய்யறேன். ஆனா இதை செய்ய எனக்கு விருப்பம் இல்ல. ஏன் அளவுக்கு வேற யாருமே மீட்டையெல்லாம் கட் பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம டீம்ல. ஆனா அந்த திறமை அந்த கில்கியாமுக்கு மட்டும் கொஞ்சம் இருக்கு. சோ நீ தோத்து போறது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் நீ இல்லாதப்போ அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன்னு சொல்லுவான். உன்னை யாராவது மிரட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேப்பா. அப்படிலாம் யாரும் இல்லைன்னு சொல்லுவான். ஏன்னா காங்கோட பேரை சொல்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இல்ல. எதிர்நாட்டுக்காரவங்க மிரட்டுறாங்களான்னு கேப்பா. இல்லைன்னு சொல்லிடுவான். ஆனா அவன் தூரமா போனதுக்கு அப்புறம் ஒருவேளை உன்னை காங்கு மிரட்டுறாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேப்பா. ஆனா அவன் இல்லைன்னு சொல்லி பதறிக்கிட்டே போவான். அதுலயே நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடும் காங்கு தான் குக்க மயாங்க மிரட்டிட்டு இருக்கான்றது. அதனால குக்க மயாங்க வச்சு கில்கியாமுக்கு ரகசியமா இவங்க 2 பேருமே சேர்ந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. எப்படி அந்த வாத்தோட தோலை தனியா கட் பண்ணி எடுத்து அழகா சர்வ் பண்ணணும்ன்ற அந்த டெக்னிக்க சொல்லி கொடுப்பாங்க. அதே போல இப்ப நம்ம கில்கியாம் கத்தி எடுத்துக்கிட்டு வருவா. கையெல்லாம் நடுகும். அதை அவ ப்ராப்பரா பண்ணிருவாளான்னு பார்த்தா ரொம்ப சூப்பரா பண்ணிடுவா. எல்லாருக்கும் இப்பதான் குஷியா இருக்கும். இப்போ பிளேட்டிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 2 சைடுமே டிஷ் அப்படியே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. அந்த மிங்கோட டிஷ் இருக்குல்ல, அது அப்படியே கலர் கலரா இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு பாக்குறதுக்கே. இங்க ஒரு வாத்துக்கறியை செஞ்சு வச்சிருக்கா நம்ம ஹீரோயின். பிளேட்டிங் எல்லாம் பண்ணிடுவாங்க. கோட் லேடி வந்து டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ மிங்கோட டிஷ்ஷை தான் முதல்ல
முதல்ல டேஸ்ட் பண்றாங்க. நம்ம ராஜாவுக்கும் அந்த மிங்கோட தூதுவருக்கும் டிஷ் போயிரும். அவங்க 2 பேரும் எடுத்து வாயில வச்சா ஏதோ ஒரு கோயில இருக்க மாதிரியான ஃபீல் வரும் 2 பேருக்கும். ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா ஏதோ ஒரு தாமரை குளத்துக்கு நடுவுல பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம ராஜாவுக்கு. அந்த ஆளுக்கு ஏதோ ஒரு புத்தர் கோயில்ல புத்தர் சரணம் பாடுற மாதிரி இருக்கும். யோ தைலங்கு, எங்க இருந்தியா கொண்டு வந்த டிஷ்ஷ, எப்படியா கண்டுபிடிச்ச, சூப்பரா இருக்குன்னு சொல்லி அந்த மிங்கோட தலைவர் பாராட்டி தள்ளிடுவாரு. உங்களுக்கு எப்படி ஜோஷியானோட இந்த டேஸ்ட கொண்டு வர முடியுது, இது எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லி நம்ம ராஜாவும் கேட்பாரு. அப்பதான் அவர் ஒரு பெரிய உண்மையை சொல்லுவாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி நல்ல டேஸ்டான சாப்பாடை தேடி தேடி நாடு நாடா அந்த தைலங் வந்து அலைஞ்சிருந்தாராமா. அப்ப எந்த நாட்டுக்கு போனாலும் நல்ல ஒரு சூப்பரான சாப்பாடை அவரால் கண்டுபிடிக்கவே முடியலையா. இப்படி அலைஞ்சு நல்ல சோனு மழை கட்டும் போது பார்த்தா ஜோஷியானோட ஒரு கோயிலுக்கு வெளியில மயங்க விழுந்துட்டாரு பாவம். அப்போ அங்க இருந்த ஒரு துறவி அவரை பாதுகாப்பா எடுத்துட்டு போய் வைத்தியம் எல்லாம் பார்த்து காப்பாத்திருக்காரு. கிட்டத்தட்ட சாகுற தருவாயில இருந்துதான் இவர் உயிர் பொழைச்சிருக்காரு. இவருக்கு அப்போ எதுவுமே சாப்பிட பிடிக்கல. அப்போ அந்த துறவி சமைச்சு கொடுத்த ஒரு சூப்பை சாப்பிட்டதும் செம்ம டேஸ்டா இருந்ததான். அது எனக்கும் எப்படியாவது இந்த சமையலை சொல்லி கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்காரு. அதுல இருந்துதான் மனுஷன் 5 வருஷம் ஜோஷியான்லயே இருந்து கோயில் கோயிலா போய் எப்படி சமைக்கணும், எப்படி டேஸ்டா ஒரு சாப்பாடை கொண்டு வரணும்ன்ற எல்லா வித்தையும் கத்திருக்கான். சொல்ல போனா இவனுக்கு இந்த சமையலே ஜோஷான்ல இருந்து கிடைச்ச ஒரு கிஃப்ட் தான். இதை கேட்டதும் எல்லாரும் மெய் மறந்து போயிடுறாங்க. வாவ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா இருக்கேன்னு நம்ம ஹீரோயின் கூட நினைப்பா. ஆனா இது எல்லாத்தையுமே அந்த தைலங் வந்து ஜோஷானோட மொழியில பேசுவாரு. இதை கேட்டதும் எல்லாருக்கும் ஷாக்கா தான் இருக்கு. அந்த மிங்கோட தூதுவருக்கே ஷாக்கு தான். தைலங், உனக்கு இந்த நாட்டோட மொழி தெரியும்னு நீ ஏன் முன்னாடியே சொல்லல, என்கிட்ட மறைச்சியான்னு கேட்பான். இல்ல நான் மறைக்கல, நீங்க ஆனா இந்த மொழி தெரியுமான்னு என்கிட்ட இதுக்கு முன்னாடி கேட்டது இல்லைன்னு மழுப்பிடுவாரு. அவனுக்கு செம்ம கடுப்பா இருக்கும். ஏன்னா இங்க உள்ள யாருக்குமே ஜோஷானோட மொழி தெரியாதுன்னு நினைச்சு ஜோஷான பத்தின பல திட்டங்களை அந்த மொழியில இவங்க முன்னாடியே பேசியிருப்பான் அந்த ஆள் பல தடவை. அப்படித்தான் நம்ம ஹீரோயினை கொல்ல போற விஷயத்தையும் கூட பேசியிருப்பான். சோ அந்த நட்ட நடு ராத்திரில ஒரு கருப்பு உருவம் வந்து நம்ம குக்குக்கு ஆபத்துன்னு சொல்லும் இல்லையா போன எபிசோட்ல, அது எல்லாமே நம்ம தைலங் தான். அவர் தான் ஜோஷான் மொழியில அவங்க பேசினதை கேட்டுட்டு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு நம்ம ஹீரோயினுக்கு. அதுவும் இப்போ இந்த இடத்துல நமக்கு ரிவீல் பண்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினோட ஃபுட்டை டேஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டா வாத்துக்கறி சமைச்சிருக்கேன்னு அவ சொல்லுவா. ஆனா அந்த மிங்கோட தூதுவர் ரொம்ப எகத்தாளமா பேசுவான். இதுவா, இது எங்க நாட்டோட பாரம்பரியமான டிஷ், இதெல்லாம் அவ்வளவு சாதாரணமா யாராலையும் பண்ண முடியாது, உன்னால கண்டிப்பா இத சூப்பரா பண்ணிருக்க முடியாதுன்னு சொல்லுவான். அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா மனுஷன் கண்ணீரே விட்டுருவான். கண்ணு அப்படியே கலங்கி கண்ணீரா ஊத்தும் கண்ணுல இருந்து. ரொம்ப சூப்பரான டேஸ்டா இருக்கும். எல்லாருமே அதை சாப்பிட்டு மெய் மறந்து போயிடுவாங்க. எப்படி இதை இவ்ளோ டேஸ்டா சமைச்ச, இதோட தோல் எல்லாம் மொறு மொறுன்னு இருக்கு, இந்த கறி அப்படியே ரொம்ப மாய்ஸ்டா இருக்கு, ஏன் நாட்டுல கூட நான் இவ்ளோ டேஸ்டா இந்த வாத்துக்கறியை சாப்பிட்டது கிடையாதுன்னு மெய் மறந்து போயிடுவான். நம்ம ஹீரோவும் கேட்பாரு இதுல என்னென்ன சேர்த்திருக்குன்னு. அவ சொல்லாமையே பாதி இன்கிரிடியன்ட்டை நம்ம ஹீரோவால கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கும். ஆனா இதுல ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கு, அது கண்டிப்பா சுகரோடது இல்ல. அந்த டேஸ்ட் எப்படி கொண்டு வந்தேன்னு கேட்டா பூசணிக்காய பியூரி பண்ணி அதை அந்த வாத்தோட ஸ்கின்ல நல்லா ஊற வச்சு அத மூலமா தான் கொண்டு வந்தேன்னு சொல்லுவா. இது என்ன சூப்பரான குக்கிங் டெக்னிக்கா இருக்கு, இதுவரையும் இந்த குக்கிங் டெக்னிக்கெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு அந்த மிங்கோட தூதுவரும் சொல்லுவாரு. நம்ம ஹீரோவும் அவரும் ஒரே நேரத்துல மாறி மாறி இந்த உலகத்திலே ரொம்ப டேஸ்டான ஃபுட் இதுதான்னு சொல்லிப்பாங்க. அந்த அளவுக்கு அடிச்சு தூள் கிளப்பிரும் நம்ம ஹீரோயின் பண்ணது. அப்புறம் இப்போ மார்க் போட வேண்டிய நேரமும் வந்துடும். 2 பேரும் இங்க், பேப்பர், பிரஷ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மாறி மாறி மார்க்க போட்டுப்பாங்க. அந்த மிங்கோட தூதுவர் என்ன மார்க்க போடுறான்னு பார்க்கணுன்றதுக்காக வேகமா நம்ம செக்ரட்டரி ஏறி போவாரு. ஆனா பக்கத்துல இருக்க பயபுள்ள அவர் பார்க்க கூடாதுன்றதுக்காகவே வேகமா சுருட்டி வச்சிருவான். நம்ம ஹீரோ கிட்டையும் பார்க்கல அப்படின்னு சொல்லி சைகை காமிச்சிட்டு மாறி மாறி அது 2ஐயும் கொடுப்பாரு. இப்போ மார்க் டிஸ்பிளே பண்ண வேண்டிய நேரம். இந்த செகண்ட் ரவுண்ட்ல யார் என்ன மார்க் வாங்க போறாங்க, நம்ம ராஜாவும் அந்த மிங்கோட தூதுவரும் மத்தவங்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுத்திருக்காங்க, இந்த ரவுண்டு எப்படி இருக்க போகுது, இதை எதையுமே நமக்கு சொல்லாம அப்படியே அந்த பேப்பரை தொங்க விடுறாங்க. ஆனா நமக்கு காட்டவே இல்ல. அப்படியே இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. செகண்ட் ரவுண்டோட ரிசல்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணப்படல. அடுத்த எபிசோட்ல தான் அதை நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. அடுத்த எபிசோட் சண்டே தான் வரும். முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாவே அதை பேசி அப்லோட் பண்ண பாக்குறேன். உங்களுக்கு இந்த எபிசோடு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே போற போக்குல ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச இந்த எபிசோட் இன்னும் நிறைய பேரை சென்றடையும். அடுத்த வாரம் வரக்கூடிய நெக்ஸ்ட் எபிசோட பாக்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.